இறையேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தூய லூர்து அன்னையின் பெருவிழா இன்று. மட்டற்ற மகிழ்ச்சி நம்மை முழுமையாக நிரப்புகிறது. ஒரு தாய் பரிந்து பேசி மகிழ்ச்சியையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. அன்னையின் பரிந்து பேசுதல் வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் நிலையான சுகத்தையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதையே இப்பெருவிழா நமக்கு நினைவூட்ட விரும்புகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அன்னையின் பரிந்து பேசுதலையும் உடனிருப்பை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கி அன்னையின் அரவணைப்பில் ஆசிரை பெற்று வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். லூர்து அன்னையின் பெருவிழா நல் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, உயிரும் மெய்யும் கலந்தது தான் அம்மா என்ற உயரிய வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் தாய் என்று சொல்லுவார்கள். ஒரு உயிருக்கு உருவத்தை தந்து அந்த உயிரை இவ்வுலகில் உலாவ விடுபவள் அந்த தாய் இல்லை என்றால் எதுவுமே இருக்காது. இன்றைய இந்த தலைமுறையே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆம், அந்த தாயை விட மேலான தாய் நம் விண்ணகத்தாய். புனித லூர்து அன்னையின் பெருவிழா அன்னையின் உடனிருப்பை நமக்கு சொல்லித் தருகிறது. மசபியல் என்னும் குகையில் தோன்றி மானுடம் தழைக்க நாமே அமல உற்பவோம் என்று சொல்லி தனது தாய்மையின் தூய்மையை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், அந்த அன்னையின் பெருவிழாவிலே அன்பையும் ஆசிரியையும் குணத்தின் மேன்மையும் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடப்படுகிறது. 1858 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள், பின்பு அதே வருடத்தில் ஜூலை 16ஆம் நாளும் நமது அன்னை மரியாள் 18 முறை 14 வயது நிரம்பிய மேரி பெர்னதத்துக்கு மசபியல் என்னும் குகையில் தோன்றி காட்சி தந்திருக்கின்றார். மசபியல் என்னும் குகை தெற்கு பிரான்சில் லூர்து நகருக்கு அருகில் உள்ளது. இங்கு பல மக்கள் வந்து ஆசிரையும் அருளையும் பெற்று செல்கிறார்கள். இந்த லூர்து நகரிலே உடல் நோயாலும் மனநோயாலும் வருபவர்கள் இங்கு வந்து குணம் பெற்று செல்கிறார்கள் என்ற ஒரு மேன்மையை இந்த திருத்தலம் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், அழகாக இறைவாக்கினர் எசையா கூறியிருக்கிறார். ஆறு போல் நிலைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். இன்று கோடான கோடி மக்கள் தாயிடம் வருகிறார்கள் என்றால் அந்த தாயின் அளவில்லா பரிந்துரை பேசும் தன்மையில் தான். அவரை நாடி வந்தவர்கள் வெறுங்கையோடு சென்றதில்லை, எல்லோருமே மனநிறைவோடு தான் சென்றார்கள். மேலும் எசையா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை பார்த்து தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த தாய்க்கும் மேலான தாய் நம் தேவத்தாய் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வுலகத்தாய் தம் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிணி வந்து விட்டால் துடிதுடித்து விடுகின்றார். தன்னையே மறந்து, கஷ்டங்களை மறந்து தன் பிள்ளைக்காக தன்னையே தியாகம் செய்கிறவள் இவ்வுலகத்தாய். ஆனால் நம் தேவத்தாய் பிறருக்காக தன் வாழ்வை ஈந்தவர், பிறர் நலனில் அக்கறை கொண்டவர், பிறரின் பிணியை நோக்கி சுகத்தை கொடுக்க முன் வந்தவர், பிறர் நலனுக்காக தன் மகனையை ஈந்தவர். அத்தனை அடுக்கு மொழிக்கும் சொந்தக்காரர் நமது அன்னை என்றால் அதுதான் உண்மை. அன்புமிக்கவர்களே, இதற்கு சாட்சி எங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் வேலை நகரிலும் லூர்து நகரிலும் கூடுகின்ற மக்கள் தான் இதற்கு சாட்சி. ஏனென்றால் அன்னையின் பரிந்துரை. வானதூதர் மங்கள வார்த்தை கூறியவுடனே ஆம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தம்மையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். மசபியல் என்னும் குகையிலே தான் மாசற்றவள் என்று கூறி தனது தாய்மையின் தூய்மையை வெளிப்படுத்தியவர் நம் தாய். ஆம், அத்தகைய தாயின் அன்புக்கு நம் பிரதி அன்பு என்ன? எப்பேற்பட்ட அன்பை செலுத்திய அன்னைக்கு எனது அன்பை எப்படி நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். இந்த பெருவிழாவிலே நம் அன்னை துன்ப நேரங்களில் தோள் கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆம், அந்த கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இதை தன்னுடைய மகனின் இடம் எடுத்து சொல்லி அங்கு அம்மக்களின் துன்பங்களை போக்கியவர். அங்கு மக்கள் தாயின் பரிந்து பேசுதலை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆமாங்க, எல்லா தாயுமே
நம்மை பெற்றெடுத்தவர்கள் ஒவ்வொருவரையுமே நமக்காக பரிந்து பேசி நம்மை வாழ்க்கையில் உயர்த்த முற்படுகிறார்கள். இதைத்தான் தேவதாய் இந்த உலக மக்கள் அனைவரும் ஆசிரியை பெற்று அன்போடு நிறைவோடு வாழத்தான் தன் மகனிடம் நிறைவான ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார் என்ற உண்மை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆம், பரிந்து பேசுதலில் பக்குவமானவர், இன்னல் நீக்கும் பன்முகத்தாய் நமது அன்னை, நமது தேவதாய் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வோம். இந்த லூர்து அன்னையின் பெருவிழா முக்கியமாக வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இதோ ஆண்டவரோட அடிமை என்று சொல்லி தன்னையே அந்த இறைவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய வாழ்க்கையில் பிணிகள் துயரங்கள் வந்துவிட்டால் நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமா, இல்லை முணுமுணுக்கிறோமா? நம்மிடம் அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் தாழ்ச்சி நிறைந்த குணம் நம் நிறைவாக வேண்டும் என்று இப்பெருவிழா நாட்களிலே வேண்டுவோம். இன்று எத்தனையோ மக்கள் லூர்து நகரிலும் வேலை நகரிலும் கூடுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த தாயின் பரிந்து பேசுதல் தான். இந்த பரிந்து பேசுதல் நமது வாழ்வில் இரக்க குணங்களை கொண்டு வர முற்படுகிறது. நான் இரக்கத்தோடு பிறருக்காக வாழ்க்கையிலே நல்லவைகளை செய்து வாழுகிறேனா என்று சற்று சிந்திப்போம். பர்னதத்துக்கு அன்னை தோன்றி மனமாற்றம் மனமாற்றம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் உள்ளதா? பலவித பாவத்தில் நமது வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். பிறர் வாழ்வை வீழ்த்த எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தவறிழைக்காத ஒரு மனிதன் மீது பழியை சுமத்தி தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்ளுகிற உலகமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் நான் எதை கையாளுகிறேன்? அன்னையின் பரிந்துரையில நாடுகிற பொழுது மனமாற்றம் என்பது ஒவ்வொருவருக்கும் வருகிறது என்பதை தாய் இன்று தெளிவுபடுத்துகின்றார். எலிசபெத் கருவுற்றதை கண்டு அவருக்கு ஓடி சென்று உதவிக்கரம் நீட்டியவர் நம் அன்னை. நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய உதவி செய்யும் மனப்பான்மையும் மனப்பக்குவம் உள்ளதா என்று சற்று சிந்திப்போம். வாழ்க்கையில் நலிவுற்ற மக்களையும் துன்பங்களில் துடிதுடித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் வாடுகின்ற மக்களையும் நாம் இளமையாக கண்டு ஒதுங்கி சென்றிருக்கிறோமா? அல்லது பலதரப்பட்ட மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நாம் என்றாவது உதவி செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து, இல்லையெனில் அத்தகைய உதவி செய்யும் மனப்பான்மை எனக்கு தாரும் அன்னையே என்று அவரிடத்திலே பரிந்துரை எடுப்போம். இப்படி செய்கிற பொழுது உங்களில் ஆசீர் கிடைக்கும். முக்கியமாக இன்று நோயாளிகளை குணப்படுத்தும் நாள் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட குணத்தையும் சுகத்தையும் லூர்து நகரிலே மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாமும் இறைவனிடத்திலே வேண்டுவோம், இறையருளை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அன்னையின் பெருவிழாவிலே பரிந்து பேசுகிற நல்ல குணங்கள் எங்களிடத்திலும் இருந்து ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர்